அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர், நான் மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லா விதத்திலும் பெரியது என்கின்ற ஒரு பெருமையை பெற்றது. நம்முடைய தேர் பெரிய தேர். ஆடிப்பூர நட்சத்திரத்தன்னைக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்களால் தேரினுடைய வடத்தை பிடித்து இழுத்து பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறுகிறது. அப்பேற்பட்ட பெரிய தேர். நம்முடைய ராஜ கோபுரம் பெரிய கோபுரம் என்கின்ற ஒரு பெருமை பெற்றது. நம்முடைய தமிழ்நாடு அரசு சின்னமாக முத்திரையாக இந்த பெரிய கோபுரம் இருக்குது. நம்ம ஆண்டாள் கோவில்ல கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தங்க விமானம் பெரிய விமானம் என்கின்ற ஒரு பெருமை பெற்றது. அது மட்டும் இல்லாம நம்முடைய குளம் பெரியது, ரதவீதி பெரிய ரதவீதி. இது எல்லாத்த விட சிறப்பு என்னன்னா, ஆழ்வார்களே பெரியாழ்வார் என்று அழைக்கப்படக்கூடிய விஷ்ணு சித்தர் அவதரித்த புண்ணிய தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அது மட்டும் இல்லாம 12 ஆழ்வார்களே ஒரே ஒரு பெண்ணாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அவதரித்த புண்ணிய தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் நமக்கு அருளி தந்த திருப்பாவை 30 பாசுரங்களுமே வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது. தமிழ் மொழிக்கு கிடைத்த பொக்கிசம். இது எல்லாத்த விட பெரியது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அது ஆண்டாள் நாச்சியாருடைய கருணை. அவங்களுடைய கருணை இருக்கிறதே, அது எல்லாத்த விட ரொம்ப 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 பெரியது. அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார நம்ம இருக்கின்ற இடத்துல இருந்து நினைச்சாலே போதும், அவங்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பெரியாழ்வார் செய்த தவத்தின் பலனாக நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நந்தவனத்துல துளசி மாடத்துக்கு அருகில பூமாதேவியின் அம்சமாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திரு அவதாரம் செய்தாங்க. அந்த பெண்ணை எடுத்து அவங்களுக்கு கோதை என்கின்ற திருநாமத்தை சூட்டி பெரியாழ்வார் அன்போடு வளர்த்து வந்தார். பெரியாழ்வார் கோதை நாச்சியார் அவர்கள் சின்ன வயசா இருக்கும் பொழுதே கண்ணபிரானுடைய பெருமையையும் அவருடைய கருணையையும் அவருடைய வள்ளல் தன்மையையும் அவருடைய லீலைகளையும் சொல்லி சொல்லிதான் வளர்த்தார். அப்படி ஆண்டாள் நாச்சியார் சிறு வயதா இருக்கும் பொழுதுலேருந்தே கண்ணனுடைய பெருமைகளையும் அவருடைய கருணையையும் கேட்டு கேட்டுதான் வளர்ந்தாங்க. அதனால அவங்களுக்கு கண்ணன் மேல அதீதமான காதல், அதீதமான பக்தி ஏற்பட்டுச்சு. அதனால இனி நான் மானிடனை மணக்க மாட்டேன், நான் கண்ணனையே மணாளனாக ஏற்பேன்னு சொல்லி உறுதியாக இருந்து கண்ணனையே காதலனாக நினைத்து அவரை கணவனாக அடைய பாவை நோன்பிருந்து இறுதியில அதன் பயனாக கண்ணனையே திருமணமும் செய்து கொண்டாங்க. ஸ்ரீரங்கத்துல அந்த ரங்கநாதரோடு ஒன்றாக கலந்து விட்டார்கள். அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் நமக்கு அருளி தந்த 30 பாசுரங்களுமே அமுதத்திலும் அமுதமானவை, தேனிலும் இனிமையானது. அப்பேற்பட்ட பாசுரங்களை 30 நாள் மார்கழி 30 நாளும் அதுல 30 பாசுரங்களையும் அதனுடைய விளக்கத்தையும் சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதம் எல்லா விதத்திலையும் சிறப்பு. மனிதர்களுக்கு எப்படி பகல் பொழுது இரவு பொழுதுன்னு இருக்குதோ, தேவர்களுக்கும் பகல் பொழுது இரவு பொழுதுன்னு சொல்லி இருக்கும். இப்போ நமக்கு 365 நாள், நமக்கு 1 வருடம் அப்படின்றது தேவர்களுக்கு 1 நாள். நம்முடைய 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது, நம்முடைய 6 மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. தேவர்கள் அவங்க ஆனி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரையும் தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும், தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரையும் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் இருக்குது. ஆக இந்த மார்கழி மாசம்தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்குது. நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்த காலம்னு சொன்னா, வைகரி பொழுது காலையில அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வைகரி பொழுதுன்னு சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இதுதான் நமக்கு பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம். அப்படி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இந்த மார்கழி மாதம் இருக்குது. அவங்களும் அந்த தேவர்களும் இந்த மார்கழி மாசம் கண் விழிச்சு
ஸ்ரீமன் நாராயணனை பூஜித்து வழிபடுவாங்க. அப்படி தேவர்களே பூஜிக்கக்கூடிய காலமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிற காரணத்தினால நம்மளும் அந்த காலத்துல இந்த ஸ்ரீமன் நாராயணரை வழிபட்டோம்னா நமக்கு 1000 வருஷம் பூஜை செஞ்ச பலனும் 1000 வருஷம் அவரை வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள்லாம் தேவர்களே வழிபட்ட அந்த மார்கழி மாசத்துல அவங்களும் மார்கழி மாசம் காலையில வைகறை பொழிவுல 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருச்சு கோவில்ல திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை போன்ற பாசுரங்கள்லாம் படிச்சு நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டாங்க. அவ்வளவு சிறப்பு பெற்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில மாதங்களிலே நான் மார்கழி ஆவேன்னு சொல்லி இருக்கிறார். 12 மாதங்கள்லே இந்த மார்கழி மாசத்தை தான் அவர் ரொம்ப சிறப்பா சொல்றார். மாதங்களிலே நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. அவ்வளவு சிறப்பு பெற்ற மாதம் மார்கழி மாதம். அதனாலதான் மார்கழி மாசத்துல அந்த கண்ணபிரானை நினைச்சு பாவை நோன்பு இருந்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சீக்கிரமே அந்த கண்ணனுடைய அருளினால நல்ல பெண்களுக்கு நல்ல கணவனும் ஆண்களுக்கு நல்ல மனைவியும் அமைவாங்க. அவ்வளவு அந்த பார்வை நோன்பு இருந்துதான் ஆண்டாள் நாச்சியாரே கண்ணபிரான திருமணம் செஞ்சு கொண்டாங்க. திருப்பாவை 30 பாசுரங்கள்லயுமே அங்க ஆயர்பாடியோட சிறப்பையும் அந்த குலத்தினுடைய பெருமையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பெருமையும் கண்ணபிரானுடைய பெருமையும் அவருடைய அவதாரத்தின் சிறப்புகளையும் பலராமரை பத்தியும் அவரை பெற்றெடுத்த தேவிகையை பத்தியும் வளர்த்த யசோதா தேவியை பத்தியும் நந்தகோபாலரை பத்தியும் நட்பின்மையை பத்தியும் தான் பேசியிருப்பாங்க. அந்த ஆயர்பாடியோட சிறப்பை மட்டுமே அவங்க பாசுரங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. இது ஏன் அவங்க ஆயர்பாடியை மட்டுமே பேசினாங்க அப்படின்னா ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. இப்போ சாதாரணமா ஒரு பெண் இயற்கையாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பவுமே தன்னோட பிறந்த வீட்டு பெருமையை தான் அதிகமா பேசுவாங்க. என்னுடைய பிறந்த ஊர் இவ்வளவு சிறப்பானது, அது இவ்வளவு வளமை பெற்றது, எங்க அப்பா என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா, எங்க ஊர்ல எங்க அப்பாவுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, எங்க ஊர் அவ்வளவு சிறப்பானது, எங்க தந்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் இப்படியெல்லாம் என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை அந்த பிறந்த வீட்டோட பெருமையை தான் அதிகமா பேசுவாங்க. ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்க புகுந்த வீட்டு பெருமையை அதிகமா பேசினாங்க. அவங்களுக்கு புகுந்த வீடா இருக்கக்கூடியது கண்ணபிரானுடைய ஊர் ஆயர்பாடி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய மாமியார் தேவகியை பத்தியும் யசோதாவை பத்தியும் நந்தகோபரை பத்தியும் பலராமரை பத்தியும் அவங்களுடைய சிறப்புகளையுமே அதிகமா பேசினாங்க. ஒரு பெண் தன்னுடைய புகுந்த வீட்டு பெருமையும் பேசணும் அப்படின்றதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. திருப்பாவை 30 பாசுரங்களையும் வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய 30 பாசுரங்களையும் அதோடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். தினம் ஒரு பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் SPM ஸ்டுடியோ என்கின்ற யூடியூப் சேனல்ல தினசரி காலையில ஒளிபரப்பாகும். அனைவரும் கண்டுகளித்து மகிழ வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.